ரேகா தன்னோட தலைய குனிஞ்சுக்கிட்டு, ஆமா டீச்சர், அப்பா யாரையோ ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வந்துட்டு சித்தி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னான். இப்போ ரேகாவோட வார்த்தைகளுக்கு பின்னால மறைஞ்சிருந்த வேதனைய ரோஹிணியால முழுமையா புரிஞ்சுக்க முடியல. ஆனா அந்த நாளுக்கு பிறகு ரேகாவோட வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுது அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலாம். தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு அரசு தொடக்க பள்ளிக்கூடம் அது. அந்த பள்ளிக்கூடத்துல 3 ஆசிரியர்கள் மட்டும்தான் வேலை பார்த்தாங்க. தலைமை ஆசிரியர் நாகராஜன், ஆசிரியைகள் சுபா மற்றும் ரோஹிணி. ரோஹிணி நல்ல உயரமா இருப்பா. மாநிலத்துக்கும் மேல அவளோட நிறம். 25 வயசு இளம் பெண். இந்த பள்ளியில கிட்டத்தட்ட 3 வருஷமா வேலை பார்க்கறா. பாடங்களை கொஞ்ச நேரம் படிச்சதுக்கு அப்புறம் மாணவர்கள் எப்பவுமே ரோஹிணி கிட்ட தங்களுடைய வீட்டு கதைகளையும் தங்களுடைய அனுபவங்களையும் சொல்லி மகிழ்ச்சி அடைவாங்க. அன்னைக்கும் அது போல மாணவர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ரூபிகா அப்படிங்கிற மாணவி, ரேகா வீட்டுல ஒரே சண்டை டீச்சர், ரேகாவோட அப்பா யாரோ ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வந்து சித்தி அப்படின்னு சொல்றாரு, அதனால அவங்க அம்மா சண்டை போட்டுச்சு, தெருவே திரண்டு வந்து பாத்துச்சு அப்படின்னு சொன்னான். ரோஹிணிக்கு ரொம்பவே சங்கடமா இருந்துச்சு. ரேகா தலைய குனிஞ்சுக்கிட்டே, ஆமா டீச்சர், அப்பா யாரோ ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வந்து சித்தின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி தலைய கவிழ்த்துக்கிட்டா. ரோஹிணிக்கு தொடர்ந்து ரேகாவோட அப்பாவை பத்தி பேசுறது அந்த மாணவிக்கு சங்கடத்தை கொடுக்கும் அப்படிங்கறதால குழந்தைங்களோட வேறு கதைகளை பேச ஆரம்பிச்சா. மத்திய உணவு இடைவேளையின் போது தன்னோட வேலை பார்க்கிற இன்னொரு ஆசிரியையான சுபா கிட்ட இத பத்தி விவாதிச்சா ரோஹிணி. அதுக்கு சுபா டீச்சர், ரேகாவோட அப்பா ரொம்ப மோசம், பாவம் அந்த ரேகாவோட அம்மா 3 பெண் பிள்ளைகளையும் ஒரு ஆண் பிள்ளையும் பெத்துட்டு அவங்கிட்ட படாத பாடு படுறா அப்படின்னு சொன்னாங்க. அதோட அந்த பெண்மணி இந்த விஷயத்தால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறதாகவும் சொல்லி வருத்தப்பட்டாங்க சுபா டீச்சர். கேட்கறதுக்கு ரோஹிணிக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. ஆனா அவளால என்ன செய்ய முடியும்? சரியா 3 நாளைக்கு அப்புறம் ரேகாவோட அம்மா தலைமை ஆசிரியரை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த பெண்மணிக்கு நிச்சயமா 32 வயசுக்கு மேல இருக்கவே முடியாது. ஆனா அதுக்குள்ள 9வது படிக்கிற மகள் அந்த பெண்மணிக்கு இருக்கிறா. ரொம்பவே சின்ன வயசுல திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சது. ரேகாவோட அம்மா தன்னோட கருமையான கூந்தலை எண்ணெய் தடவி அழகா பின்னிக்கிட்டு வந்திருந்தாங்க. மூக்குல 2 பக்கமும் மூக்குத்தி ஜொலிச்சுது. பாக்குறதுக்கே இளமை பொலிவோட ரொம்பவே அழகா இருந்தாங்க ரேகாவோட அம்மா. பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியர் நாகராஜன் பல வருடங்களாகவே அந்த பள்ளியில தான் பணியாற்றுறாரு. அதனால அவருக்கு அந்த ஊர்ல இருக்கிற எல்லா நபர்களையும் நல்லாவே தெரியும். தலைமை ஆசிரியர் நாகராஜன் ரேகாவோட அம்மாவை பார்த்து, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், நீ ஏன் தேவையில்லாம அதையே நினைச்சுக்கிட்டு உன் மனசை போட்டு குழப்பிக்கிற, போய் உன் பிள்ளைங்களை பாரு போ அப்படின்னு உரிமையோட சொன்னாரு. அதுக்கு அந்த பெண்மணி, என்ன பண்றது சார், எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு வேதனையோட சொல்லிட்டு போனாங்க. அந்த வாரத்தோட இறுதி நாட்கள்ல கூட அந்த பெண்மணியோட ஞாபகமா தான் இருந்துச்சு ரோஹிணிக்கு. திங்கட்கிழமை தனக்கு காத்திருக்கிற அதிர்ச்சி தெரியாம திங்கட்கிழமை காலை பள்ளிக்கு வந்த ரோஹிணிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ரேகாவோட அம்மா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அது. அன்னைக்கு முழுவதும் ரோஹிணியால எதுவுமே செய்ய முடியல. மனசெல்லாம் அந்த பெண்மணியே நிறைஞ்சிருந்தாங்க. ரோஹிணிக்கு ரேகாவுக்கும் ரேகா கூட பிறந்தவங்களுக்கும் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால அந்த குழந்தைங்களோட படிப்புக்கு தன்னாலான உதவிகளை செய்யலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்தா ரோஹிணி. ஆனா அதுக்கு அவசியமே இல்லாம ரேகாவோட அப்பாவை அந்த பிள்ளைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருந்தாரு. அது ரோஹிணிக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்துச்சு. குறைஞ்சது தன்னோட குழந்தைகள் மேலேயாவது அவருக்கு அக்கறை இருக்கே அப்படின்னு. ஆனா பாவம் அந்த ரேகாவோட அக்கா பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் உணவு சமைச்சு வச்சுட்டு போறா அப்படின்னு கேள்விப்பட்டா ரோஹிணி. பாவம் இந்த வயசுல தேவையில்லாத சுமைகளை இந்த குழந்தைங்க சுமக்குறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டா ரோஹிணி. கொஞ்ச நாள் கழிச்சு ரேகாவே ரோஹிணி கிட்ட வந்து, அப்பா சித்திய கூட்டிட்டு வந்துட்டாரு டீச்சர் அப்படின்னு சொன்னா. அது எதிர்பார்த்த ஒண்ணுதானே அப்படின்னு ரோஹிணி தன்னோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, அப்படியா அப்படின்னு பேருக்கு கேட்டுட்டு தன்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சா. ரேகாவோட சித்தி இந்த குழந்தைங்களை நல்லா பாத்துக்குவாளா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு ரோஹிணிக்கு. வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் ரோஹிணிக்கு தோணுச்சு. பள்ளியோட ஆண்டு விழா நடக்க இருந்ததுனால அந்த வேலைகள்ல ரோஹிணியும் சுபா டீச்சரும் தங்களை வெகுவாவே ஈடுபடுத்திட்டு இருந்தாங்க. சரியா 2 மாசம் கழிச்சு ரோஹிணி டீச்சர் கிட்ட ஒரு உணவு இடைவேளையின் போது பிள்ளைகள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ மாணவிகள்ல ஒருத்தி, டீச்சர், ரேகாவோட சித்தி ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா. ரோஹிணிக்கு பகிர்னுச்சு. என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்டா ரோஹிணி. ஆமாங்க டீச்சர், எங்க சித்தி ஓடி போயிடுச்சு அப்படின்னு ரேகாவும் சொன்னா. ரோஹிணிக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது. ரேகாவோட சித்திக்கு இத்தனை குழந்தைங்களுக்கும் சமைச்சு அவங்களுடைய வீட்டு வேலைகளை பார்க்க பிடிக்காததுனாலதான் அவ ஓடி போயிருக்கா அப்படிங்கிறது. இந்த பெண்ணை தனக்கு நிகரான ஒரு ஆளா நினைச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாலே அந்த ரேகாவோட அம்மா அப்படின்னு ரோஹிணி வேதனைப்பட்டா. உயிரை மாச்சிக்கிறதுக்கு கணவரோட துரோகம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் பார்த்த ரேகாவோட அம்மாவுக்கு அவங்க உயிர் வாழ்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய 4 குழந்தைகளை ஏன் பார்க்க தவறினாங்க அப்படின்னு ரோஹிணிக்குள்ள ஒரு கோபம் வந்துச்சு. அவ அப்படி
அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்து அறையில இருந்து சுபா டீச்சர் சிட்டுக்குருவி தலையில பனங்காய பாருங்க அப்படிங்கிற பாடலை மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நிச்சயமா தன்னோட சிட்டுக்குருவிகளோட தலையில பனங்காய வச்சுட்டு தான் போயிருக்காங்க அந்த ரேகாவோட அம்மா அப்படின்னு ரோஹிணி நினைச்சா. அந்த குழந்தைகள் இனி வரும் காலங்கள்ல தாங்களாகவே எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். அது அவ்வளோ எளிமையான காரியம் கிடையாது. ஒருத்தவங்க தன்னோட உயிரை மாச்சிக்கிறதால எந்த பிரச்சனையும் தீர்ந்து போறதே கிடையாது. அந்த பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கும். அத அந்த நபரை சார்ந்த மனிதர்கள் சுமைகளாக தங்களோட முதுகுல சுமப்பாங்க, ரேகாவையும் அவளுடைய உடன்பிறப்புகளையும் போல. இதெல்லாம் அந்த ரேகாவோட அம்மாவுக்கு புரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு ரோஹிணி நினைச்சா. கதை முடிவுற்றது. தற்கொலை அப்படிங்கிறது எந்த பிரச்சனைக்குமே தீர்வாகாது அப்படிங்கிறத அழுத்தி சொல்ற ஒரு கதை இது. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.